ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த செட்டோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த செட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் ஆன்டிக் கோல்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆன்டிக் கோல்டை இந்த ஜிம்காவில் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணுறது நான் வீடியோ எடுக்கலை. டேரெக்டாக இந்த ஜிம்காவோட ஃபுல் பார்ட்லேயும், அதாவது ஸ்டிக் பீட்ஸை விட்டுட்டேன், அதுக்கு பெயிண்ட் பண்ணல. ஜிம்காவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு கனெக்டர் பீடு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். அந்த பீடுக்கு நான் ஆன்டிக் கோல்டு கொடுக்கல. பீக்காக்கும் இந்த ஜிம்காக்கும் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு கேப்பில் இருக்கிற இடத்துலலாம் இந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்து இந்த ஜிம்கா ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ட்ரை ஆகட்டும். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த நெக் செட்டோட பீக்காக்கு இந்த மாதிரி ஆன்டிக் கோல்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு கொடுத்துட்டு ட்ரை ஆக விட்டுட்டு பேக் சைடு நெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஹாரம் பண்ணியிருந்தோம். அந்த ஹாரமில் உள்ள நான் எல்லா பீக்காக்கும் ஆன்டிக் கோல்டு கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பீட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பீட்ஸ்க்கும் இந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. பீக்காக் இருக்கிற இடம் எல்லாமே நான் ஆன்டிக் கோல்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த 2 ரவுண்ட் பீட்ஸ்க்கு மட்டும் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். கொஞ்சம் நிறையவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பேக் சைடும் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். இப்போது இந்த பீக்காக் நெக் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லா பீக்காக்கும் நான் ஆன்டிக் கோல்டு கொடுத்து முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஆன்டிக் கோல்டு கொடுக்க வேண்டிய எல்லா இடமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்கா இருக்குது இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் என்ன பெயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்பார்க்லிங் பேர்ல் ப்ளூ எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் 13. இது எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பீக்காக்கோட ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது கொஞ்சமாக அங்கங்கே ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மேங்கோ ஷேப் வந்தது, அதில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபெதர்ஸ் மாதிரி வந்திருக்கும், அதில் அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். இதுக்கு நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி தின் லைன்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் பீடுக்கும் அந்த ப்ளூ நான் கொடுத்துக்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நெயில் பாலிஷ் மெத்தட் மாதிரி வச்சுட்டு ப்ரஷ்ஷை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு மற்ற இடத்துல படாது, அந்த பீடில் மட்டும் படும். இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேக் சைடு ட்ரை ஆனதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு டாட் மாதிரி வச்சு இழுத்துட்டோம்னா ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குது. இதே மெத்தட் நம்ம எல்லா பீக்காக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எல்லா பீக்காக்கும் இதே இந்த பேர்ல் ப்ளூ வச்சுட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். ஜிம்காலையும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த சென்டரில் இருந்தது இல்லையா ஸ்கொயர் பீடு, கனெக்டர் பீடு, அதில் இந்த பேர்ல் ப்ளூவை நான் கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இதோட பேக் சைட் கொடுத்துக்கலாம். இதோட ஸ்டிக் பீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கும் நான் இந்த பேர்ல் ப்ளூ தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த 4 சைட்ஸும் நல்லா அடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். 2 ஜிம்கியும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ் வரும்போது சேம் நெயில் பாலிஷ் மெத்தடில் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரஷ்ஷை இழுத்துக்கிறேன். ஒரு சைட் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைட் ட்ரை ஆனதுக்கப்புறமா உள் சைடாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த எல்லா ஸ்டிக் பீடையும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது உள் சைடு நான் அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி 2 ஜிம்கிலையும் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் கனெக்டர் பீலையும் பேக் சைட்லேயும் அடிச்சுக்கிறேன். ஃபுல் ஜிம்காவும் இப்போ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 2 பீஸையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த நெக் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த நெக் செட்டில் ஃபுல்லாக எல்லா பீஸையும் நான் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த லாங் ஹாரம் பண்ணோம் இல்லையா, அந்த ஹாரம் வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணல. இந்த எல்லா பீஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஹாரம் இருக்கு இல்லையா, இந்த ஹாரத்தில் சேம் மெத்தடில் இந்த ஸ்கொயருக்கு நான் வந்து இந்த பேர்ல் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸ்பார்க்லிங் பேர்ல் ப்ளூ. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் இந்த பெயிண்ட் கொடுத்துட்டு நான் இந்த திலகம் ஷேப்பில் ஒரு கனெக்டர் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கனெக்டர் பீட்டில் இந்த சென்டர் பார்ட் மட்டும் நான் இந்த பேர்ல் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இந்த கனெக்டர் பீடு ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு டிசைன் போட்டிருப்போம். அந்த டிசைனில் இந்த ப்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டாட்ஸ்லேயும் இந்த ப்ளூ கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இப்போ பீகாக் எல்லாமே நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். பீகாக், இந்த ஸ்கொயர் பீட், இந்த ரவுண்ட் பீட் எல்லாமே. இப்போ பேக் சைடும் இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற இடத்துலையும் நான் ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டு ப்ளூ கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த செட்டை முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் அந்த கியர் வயரில் கோர்த்து வச்சுட்டேன். எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஜிம்காவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு இந்த ஹாரத்தை வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த ஹூக் கொடுத்துருந்ததில் இந்த மாதிரி ஜம்ப்ரிங் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ரோப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து இதில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். நெக் செட் பண்ணும்போது இந்த ரோப் பண்ணி காட்டுறேன். இந்த ஜம்ப்ரிங்கில் இந்த ஒரு சைடு இந்த ரோப்பை விட்டுட்டு நம்ம பிளேயர் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பண்ணிட்டேன். இப்போ இந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நெக் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து கியர் வயரில் கோர்த்து வச்சுட்டேன். 2 கியர் லாக் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஜம்ப்ரிங் போட்டுக்கிறேன். மறுபடியும் கியர் லாக்கை மடித்து இந்த லாக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ பிளேயர் வச்சுட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த பீடு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கியர் வயரில் விட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த சைட்லேயே கியர் லாக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கு இந்த நெக் ரோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பிளாக் கார்டு இருக்கும் இல்லையா, இது வந்து 1.5 mm. இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லென்த் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு நீடில் இல்லைன்னா ஒரு ரீஃபில் ஏதாவது வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த கலர் த்ரெட்டு வேணுமோ அந்த கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஒரு 4-5 டைம்ஸ் சுற்றிட்டு இந்த நீடில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். சுற்றிட்டே வந்து நாட் போட்டுக்கலாம்.
நாட் போட்டு க்ளூ அப்ளை பண்ணி எக்ஸஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இப்போ நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளூ வச்சுக்கிறேன். க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போது இதை வந்து பீடு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீட் போட்டுக்கிறேன். இந்த பீடு வந்து உங்களுக்கு கோக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு நீடிலில் த்ரெட் எடுத்துகிட்டு குட்டி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு இதை வந்து சென்டராக பார்த்து இந்த ரோப்பில் விட்டுட்டு இந்த பீடு வழியாக இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி நாட் போட்டால் தான் பீடுக்குள்ளே போகும். அதனால் ரொம்ப சின்னதான நாட் போட்டுக்கணும். கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த எக்ஸஸை கட் பண்ணி இந்த த்ரெட்டை வெளில எடுத்துடுறேன். இப்போ இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஜம்ப்ரிங் போட்டோம் இல்லையா, அந்த ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடலாம். இது வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நான் வந்து ஜம்ப்ரிங்கை லூஸ் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கிறேன். இந்த சைடு கொடுத்துட்டு நம்ம டைட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு டேசல் ரெடி பண்ணிடலாம். டேசல் வந்து நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். சென்டராக பார்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 50 லைன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி 4ஆக வந்து மடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்துகிட்டு சென்டரில் கொடுத்து நாட் போட்டு நம்ம கட்டிக்கலாம். இப்போ இதே த்ரெட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து கட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக த்ரெட் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பீட் மாதிரி சுற்றிக்கலாம். கொஞ்சம் டைட்டாகவே சுற்றிக்கிறேன். நாட் போட்டுட்டு இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிஞ்சு வராது. நாட் போட்டிருக்க இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இப்போ இந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. 2 நெக் செட்டுமே நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இயரிங்க்கு ஸ்டட் போஸ்ட் வச்சிடலாம். இது 2 ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இயரிங்க்கு ஸ்டட் போஸ்ட் வைக்க கொஞ்சமாக ஃபெவி குயிக் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டட் போஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன்னா இது கொஞ்சம் பெரிய இயரிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பென் ரீஃபில் இல்லாத பென்னை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இயரிங்க்கும் சேம் மெத்தடில் நான் வந்து இந்த ஸ்டட் போஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த ரீஃபிலெல்லாம் அழுத்தி பிடிச்சிருக்கோம். இப்போ இது 2 ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக இந்த செட்டு ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாலே ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.